காபிர்கள் என்ன சொல்லுவான், காபிர்கள் அவன் நம்பிக்கையில சொல்ற வார்த்தைகளை எல்லாம் மார்க்கத்தின் ஆதாரமா எடுக்கலாம், அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டுவான். காபிர்கள் சொன்ன வார்த்தை அல்ல குர்ஆன்ல எடுத்து காட்டினா எப்படி விளங்கிக்கிறேன், இது காபிருடைய நம்பிக்கை. எந்த நம்பிக்கை? சிகர் மூலமா மனுஷனை வீழ்த்தலாம் அப்படின்னு காபிர் நம்பினான். அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப நபிமார்களுக்கு பெயரை கொடுத்தான். அது அல்லாஹ் வரலாறா சொல்லி காட்டானே தவிர சிகருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்கு அல்லாஹ் சொன்னானா, அவன் சொன்னா இவன் சொன்னான்னு எடுத்து காட்டான். எதிரிகள் சொன்னதா கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அவன் சொல்லுவான், அது அல்லாஹ் எடுத்து இந்த கல்லுக்கு சக்தி இருக்கிறது சொன்னார்கள். கல்லுக்கு சக்தி இருப்பதா குர்ஆன்ல இருக்குன்னு சொல்லுவீங்களா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னான் அப்படின்னு குர்ஆன்ல இருந்தால் கல்லுக்கு சக்தி இருக்குன்னு அல்லாஹ் சொன்னான்னு சொல்லலாமா? கல்லுக்கு சக்தி இருப்பதாக காபிர் சொன்னது அல்லாஹ் எடுத்து காட்டுறான். ஃபிரௌன் ஆனா ரப்புக்கும் அல்லாஹ்னு சொன்னான், குர்ஆன்ல இருக்குது. நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள். அல்லாஹ்வே ஃபிரௌனை பெரிய கடவுள்னு சொல்லிட்டாங்களாமா? நான் தான் பெரிய கடவுள் என்று அவன் சொன்னான். சொன்னதை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அவன் பெரிய கடவுள் இல்லை, சின்ன கடவுளும் இல்லை, அல்லாஹ் ஒருத்தன் கடவுள். அப்ப அல்லாஹ் ஒருத்தன் கடவுள் என்று இருந்தாலும் காபிர்கள் என்னத்தையாவது பேசினார்களே ஆனால் அது அல்லாஹ் எடுத்து காட்டுவான். காபிர் எந்த மாதிரி பேசுவான்? அவன் சூனியத்தை நம்பினான், அவனுக்கு சிறு பிரச்சனை இல்லை, மனுஷனுக்கு எந்த சக்தியும் இருக்குன்னு நினைக்கக்கூடியவன். அவன் நம்பிக்கை பிரகாரம் என்ன செய்யறான், நபிமார்களை பார்த்துட்டு இவருக்கு யாரும் சூனியம் வச்சுட்டாங்க, அவன் அப்படி நினைச்சதுனால சூனியத்துக்கு சக்தி இருக்குன்னு இப்படி ஆகும்.